ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஃபார் அவர் ஹிமாலயனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போபோட ஜாவ் கிரிப் அப்படிங்கிற மொபைல் ஹோல்டர் தாங்க வாங்கியிருக்கோம் வித் சார்ஜரோட. பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. என்னடா அன்பாக்ஸ் பண்ண டார்ச் எடுத்துருக்கானேன்னு பார்க்காதீங்க. டார்ச்சில் வந்து நம்ம நைஃப் இருக்குங்க. இதில் இருக்க நைஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுங்க. இந்த டார்ச் பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிடுவோம். பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆக போகிறதில்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து கிளாம்ப்பு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3mm டேப்பு, அதுக்கப்புறம் அந்த பக்கிள் கொடுத்துருக்காங்க, டையா பக்கிள், மொபைல் ஹோல்டருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு மேலே வந்துகிட்டே இருக்கும். ஃபுல்லாக இது ஒரு 6.2 இன்ச் வரைக்கும் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோன்னு தெரிலிங்க. பட் இதில் வந்து ஓப்பன் பண்ணி மவுண்ட் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணி அப்படி போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். எனக்கு 2 ஐடியா இருக்குங்க. ஒன்று இக்னிஷனில் கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பேட்டரியிலே கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி 2 ஐடியா இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போபோவோட சார்ஜர் ஹோல்டருங்க. இதில் வந்து யூஎஸ்பி சார்ஜர்னு போட்டிருக்கு. போபோ லோகோ போட்டிருக்காங்க. குவால்காம் சார்ஜர் 3.1 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல யூஸுங்க. இதுக்கு அப்புறம் ஒயரிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ப்ளஸும் மைனஸும் கொடுத்துருக்காங்க. சரி, இதை ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மிரர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு அலன் கீ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 டேகு கொடுத்துருக்காங்க டைப் பண்ணுறக்கு. அவ்வளோதாங்க பாக்ஸில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் பைக்கில் மவுண்ட் பண்ணிவிட்டு மொபைல் எப்படி ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செக் பண்ணி அதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். ஓகேங்க, அந்த எண்டிங்கில் பார்ப்போம். கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போபோ கிட்ஸ் வந்து மாட்டிட்டு இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். வந்து ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணிடலாம். இது எப்படி மாட்டினேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மாட்டிக்கோங்க. இக்னிஷன் ஆன் பண்ணால் மட்டும் சார்ஜ் ஆகிற மாதிரி வந்து டைட் பண்ணியாச்சு. எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது இக்னிஷன் ஆன் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகும். தெரியும்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஆகுது. ஓகே, ஒரு ஆஃப் ரோடிங்கில் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். வைப்ரேஷன் வருதா எப்படின்ட்டு. நீங்களே பாருங்கள், பார்த்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆஃப் ரோடிங்கில் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு. பார்த்திங்கன்னா நான் நல்லா பிரேக்கும் கூட பிடிக்காம தான் போயிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு வாப்லிங் கூட இல்லை, வைப்ரேஷனும் இல்லை. மொபைல் ஹோல்டர் ஸ்மூத்தாகவே இருக்குது. பார்த்திங்க, இந்த ஆஃப் ரோடிங்கில் விடுவோம். நான் வந்து உங்களுக்கு எப்படி இக்னிஷன் ஆன் பண்ணால் சார்ஜ் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறேன். ஏன் நான் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கீ ஆன் பண்ணால் மட்டும்தான் சார்ஜ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா சப்போஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ எங்கேயாவது ரைடு போயிட்டுருக்கீங்க, எங்கேயாவது வண்டி நிறுத்திட்டு போகிறீங்கன்னா, வண்டி நிறுத்திட்டு போகும்போது வந்து யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. சார்ஜ் பண்ணாங்கன்னா நம்ம பேட்ரி வந்து டவுன் ஆச்சுன்னா பைக்கு ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஃபாரஸ்ட் ஏரியாலாம் வண்டி நிறுத்திட்டு போனீங்கன்னா ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. யாராவது வந்து மிஸ்யூஸ் பண்ணி பேட்டரி டவுன் பண்ணி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு, கொஞ்சம் சார்ஜ் இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம ஏதோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் தள்ளி விட்டாவது. ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சுன்னா தான் கொஞ்சம் சீன் ஆகிருங்க. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இக்னிஷனில் கனெக்ட் நீங்கள் வந்து பேட்டரியில் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். கீ போடாமையே சார்ஜ் மிஸ்யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நான் வந்து இக்னிஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஓட்டி பார்ப்போம். இந்த ரோட்டில் ஓட்டி பார்ப்போம். இந்த ஸ்ட்ரெச்சில் ஒரு ஷேக்னஸ் தெரில. நம்மளுக்கு வந்து கூகுள் மேப்ஸ் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. இந்த ரோட்டில் ஓட்டுவோம். பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. ஒரு ஷேக்னஸ்ஸு ஒன்றுமே தெரில, ஸ்மூத்தாக இருக்குது.
ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க போட்ட ரேட்டுக்கு. நான் வந்து எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா போபோ கிட்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கினேன். அமேசானில் வந்து 1800 போட்டிருந்துச்சு. நான் அதில் வாங்கலை. பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 1538 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துச்சு. உங்களுக்கு கிட்டத்தட்ட 20% ஆஃப் கொடுப்பாங்க. நார்மலாகவே 5% ஆஃப் வரும் போபோ கிட்ஸ்க்கு. ஸோ வந்து நான் அந்த கோடை யூஸ் பண்ணங்காட்டி எனக்கு 20% ஆஃப் கிடச்சிங்க. நீங்களே பார்க்கலாம், வைப்ரேஷன் ஒன்றுமே வரல. ஸோ வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். லெட்ஸ் see you நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீப் சப்போர்ட்டிங் கைஸ். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன்.